உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணேன், அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதா ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதா நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ பலம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து ஜோதிடம் சொல்கிற ஒரே ஆள் நான் தான். அதனால் மகர ராசிக்காரர்கள்லாம் எங்கிட்ட தான் பார்க்கணும். மகர ராசிக்காரர்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வேற மாதிரி, ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் வாழ போகிறதே வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. 7.5 சனி இப்போ தான் சார் முடிஞ்சிருச்சுல்ல சார், அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? இப்போ 7.5 சனி முடிஞ்சு போச்சு, இனிமேல் புதிய வாழ்க்கை, என் பாதை இனிமேல் சிங்க பாதை அப்படிங்கிற மாதிரி. அடடா, 1-2 கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலே சகாய சனியாக இருக்கிறார். சனி பகவான் தருகின்ற சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 3ஆம் இடத்திலிருந்து 3, 4, 5 பார்க்கிறார். புத்திர பிராப்தியை பார்க்கிறார், சொத்தை பார்க்கிறார். அடுத்ததாக சனி பகவான் பந்தயங்களில் வெற்றி பெறுகின்ற ஒரு விஷயத்தை தருகிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். என்ன வேணும் உங்களுக்கு என்ன வீடு வேணுமா, வண்டி வேணுமா, வாசல் வேணுமா, என்ன கேட்டாலும் தரக்கூடிய சனி பகவான். அதே சனி 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருகிறது. இந்த இன்ட்ரோடே பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, கிரிப்டோ கரன்சி மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக. நான் விளையாட்டாக வாங்கி போட்ட இடம் சார், அது நல்லா ஏறிடுச்சு. விளையாட்டாக வாங்கி போட்ட காயின் அது நல்லா ஏறிடுச்சு. அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது அவங்க அதிர்ஷ்டத்துக்காக. அடுத்தாக 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இல்லற வாழ்க்கை சுகம் போன்ற விஷயங்கள்லாம், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள் எல்லாமே ஏற்படும். 12ஆம் இடம் என்பது இன்ப சுற்றுலா. இப்போ ஃபேமிலியோட ஜாலியாக அப்படியே நீங்கள் குழுவால் இல்லை முத்து வந்தல்லோ அதெல்லாம், அப்போ ஜாலியாக உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் ஒரு ஹனிமூன் போக போகிறீங்க, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் 7ல் உச்சமாக இருக்கிறார். எங்கே வராரு? 7ஆம் இடத்துக்கு வராரு. எங்கே வராரு? 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் என்பது என்ன? லவ். அந்த லவ்ங்கிற இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இத்தனை ராசியும் வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, நீங்கள் வாழ போகிறது தான் வாழ்க்கை. அப்போ இந்த ஒரு வருஷமும் வெறும் உன்னோடு வாழ்வது ஆனந்தமே, அந்த இடத்துல அப்படியே அழகாக அப்படி அஜித் மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு ஆனந்தமே அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறீங்க. இந்த ஒரு வருஷம் இந்த பிரிஞ்சு போன கப்புள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம 2 பேரும் இனிமேல் வாழ ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறி. என்ன சார் வாழ்க்கையில் காய்ச்சல் இருக்குது, காய்ச்சல் இல்லை. முதல்ல யார் சார் ஒய்ஃபோட உட்காந்து சாப்பிட்றா சொல்லுங்கள்? பாதி பேர் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரதே கிடையாது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு ஒன்றா? அப்போ நீங்கள் இனிமையாவது வாழ்க்கையை வாழணும். கோயிலுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் போகிறீங்க. இந்த ஒரு வருடமும் உங்கள் ஃபேமிலி வருடம்னு சொன்னால் அது மிகையல்ல. ஸோ நீங்கள் 2 பேரும் ஃபாரின் போவீங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஃபாரின் போவீங்க. முக்கியமாக ஃபாரின் ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கிடைக்க போகுது. கனடா போகணும் சார், ஒன்டேரியா போகணும் சார், அவர் ஆசையோடு காத்திருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். 7ஆம் இடம் என்பது என்ன? புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். அடுத்ததாக பார்க்குறாரு பாருங்க, வேர் இஸ் மகர ராசி, வேர் இஸ் த மகர ராசி. ஐயா வணக்கம், எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மகர ராசி அப்படி பார்த்துறாரு. என்னப்பா வேணும் உனக்கு? ஐயா எனக்கு ஒரு 4-5 வேணும், எழுது அப்படியே பேப்பர் எழுதி கொடு. இதெல்லாம் வேணும் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அப்ரூவல். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆக இந்த கதையெல்லாம் அப்படி போயிட்டுருக்கும்போது
இந்த வருடத்தினுடைய எண்டில் டிசம்பர் 6 என்ன ஆகுது, ராகு பகவான் 2ல் இருக்கிறவர் அப்படி 1க்கு வரார், உடம்புக்கு வரார். இந்த பக்கம் கேது பகவான் வந்து இதில் இருக்கிறவர் 8ஆம் இடத்துல இருக்கிறவர் லைட்டாக அப்படி 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கோடீஸ்வர யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். இந்த வருடம் மகர ராசிக்காரர்கள் மாபெரும் மாற்றத்தை, மாபெரும் வளர்ச்சியை காண்பீர்கள். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் 2ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பணவரவை கெடுத்துக்கொண்டே இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா 2ங்கிறது குடும்பஸ்தானம், அந்த இடத்துல பாம்பு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வீட்டிலேயே ராகு காலத்திலே துர்க்கையை வழிபடுங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிற புத்து கோயில்களுக்கு சென்று வழிபட சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமிஜி? 100க்கு 98 மார்க் தாராளமாக தரலாம், பிரமாதமாக இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் வந்து இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும், இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் வந்து மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு போயிடுவார், இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு வந்து நான் வந்து கம்மியான எண்ணங்கள் வராது, இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே. ஆக பராபவ வருடம்
மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. கடின உழைப்பும் நேர்மையான எண்ணமும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டிலே பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருட நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பராபவ வருடம் யாருக்கு நன்மை தருகிறதோ இல்லையோ மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரப்போகுது. மகர ராசிக்காரர்களுடைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா, கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி மகுடம் சூடப்படாமல் ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த சூழ்நிலையில குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்க போறார். மிகப்பெரிய வளர்ச்சி. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி அப்படின்னு பாரதியார் பாடினார். நல்ல ஆற்றல்கள் உங்களுக்கு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, நல்லா உழைக்கிறீங்க. ஆனால் பெரிய வெற்றி உங்களுக்கு வரலை. ஏனோ தடை தாமதம். அதுவும் 7.5 சனி நடந்து உங்களை பாடா படுத்திருச்சு. இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய நேரடியான 7ஆம் பார்வை உங்கள் மேலே பதியுது பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்குங்க. நல்ல பயணங்கள் அமையும். ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான பயணம் மேற்கொள்ள நினைச்சிங்கன்னா பயணங்கள் அமையும், நல்ல ஆர்டர்கள் குவியும். கல்வி சம்பந்தமான பயணம் அமையும், உங்கள் வாழ்க்கை நல்ல செட்டில் ஆகும். திருமணத்திற்கான முயற்சி பண்ணினா உங்கள் திருமண விஷயம் கைகூடும். என்ன தடை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் திருமண விஷயம் கைகூடும். அதே போல் கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். வாழ்க்கையில் என்ன ஒரு சிக்கல் இருந்தாலும் சிக்கல் தீர வெல் விஷர்ஸுடைய அட்வைஸ் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், தெய்வீகம் நகை வருங்க. அப்படி ரொம்ப தெய்வீகமான சூழ்நிலை. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, விஐபிகளுடைய தொடர்பு, பணம் படைத்தவர்களின் தொடர்பு எல்லாம் இருக்கும். நீங்கள் நல்ல திறமசாலி, கையில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்டை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நல்ல காசு பணம் படைச்ச ஒருத்தருடைய துணை இருந்தால் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். யாராவது காசு பணம் படைச்சவங்க உதவி செய்வாங்களான்னு பார்த்தா இப்போ உதவி செய்வாங்க, நல்ல உதவி கிடைக்கும், நல்ல புகழ் பெறுவீங்க. அலுவலகத்தில் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, ரெகக்னிஷனே கிடைக்கலன்னு நினைப்பீங்க. இப்போ உயரதிகாரியுடைய கண்ணுக்கு, உங்களுடைய மேனேஜர் கண்ணுக்கு, உங்களுடைய முதலாளி கண்ணுக்கு நீங்கள் தென்படுவீங்க. உங்கள் உழைப்பு அழகாக கவனிப்பார். இவ்வளவு உழைக்கக்கூடிய ஆளை விட்டுறக்கூடாதுன்னு உங்களை உயர்த்திடுவார் வாழ்க்கையில். அப்படி நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நல்ல பொசிஷன் வரப்போகுது, நல்ல பதவி வரப்போகுது, நல்ல சம்பளம் கூட போகுது. எவ்வளோ பெரிய யோகம் காத்திருக்கு பாருங்க மகர ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் உட்கார்ந்துட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேசுவீங்க, பேச்சு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 7 சந்திரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியாக வருமானம் அதுவும் நல்லா வந்து சேரும். ராசிக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல உங்கள் லாபாதிபதியோடு சேர்ந்தது பெரிய யோகம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் ரீதியான ஒரு முயற்சி, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறீங்களா, சக்ஸஸ் ஆயிரும். நல்ல பணியாளர்களே எனக்கு இல்லைங்க, நல்ல வேலை செய்யக்கூடியவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு நல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கிடைப்பாங்க. அனுகூல ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு எடுக்கிற முயற்சியெல்லாம் அனுகூலம், வேலையில் அனுகூலம். அனுகூலம்னா என்னங்க, நல்ல வேலை கிடைக்கிற அமைப்பு, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிற அமைப்பு, ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு. இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுதுன்னா வேற என்னங்க வேணும்? அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் உட்காந்துட்டாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக கார் வாங்குகிற யோகம் உங்களுக்கு வருதுங்க. ரொம்ப அருமையான இருக்குங்க அந்த அமைப்பு. நல்ல கார் வாங்குறது, திருமண விஷயம் கூடி வருவது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது, புதிய எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்குவது, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது அப்படின்னு பெரிய வளர்ச்சி வருதுங்க.
3ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதன் சேர்ந்திருக்கிறதுனால டபுள் டாக்குமெண்ட் விஷயத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சொத்து விஷயத்தில் எந்த இடத்துல நீங்கள் சொத்து வாங்கினாலும் நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்டை முழுமையாக பின்பற்றாமல், சொத்து முழுசாக அலசி ஆராயாமல், லீகல் வெரிஃபிகேஷனுக்குள்ளே போகாமல் சொத்து வாங்கிடாதீங்க. சொத்தினால் பிரச்சனை. வாங்கின பிறகு வில்லங்க நிலத்தை வாங்கிட்டோம், இல்லை பேரண்ட் டாக்குமெண்ட் சரியில்லை அப்படிங்கிற சிக்கல்லாம் வந்துடும். அதனால கவனமாக நீங்கள் பார்த்து சொத்து வாங்கிக்கிறது தாங்க நல்லது. இளைய சகோதரனோடு சொத்து சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகள் வரலாங்க, அந்த அமைப்பு இருக்குது. பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு ஏற்படுங்க. ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி வருங்க. அப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியெல்லாம் வெற்றி பெறுகிறது, குடும்பத்தில் நிம்மதி பிறக்குது, நல்ல தன வருமானம் கூடுது, பிள்ளைகளுக்கு சுப செய்திகள் கூடி வருது அப்படின்னு ஆனந்தமான காலங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு போகணுங்க. திருநள்ளாறில் பிராணாம்பிகை சமேத தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பிராணாம்பிகை சமேத தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபடுங்க. வழிபட்டு அங்கே நடக்கக்கூடிய மரகத லிங்கத்துடைய பூஜைகளை கலந்துக்கிட்டு பிரசாத பால் கிடைக்கும் பாருங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. அந்த சந்தனத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய காலங்க. மகிழ்ச்சியாக வாழுங்க. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும், எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? ரொம்பவே சூப்பர் டூப்பராக இருக்க ராசியில் 3வது ராசி மகரம் தாங்க. ரிஷபம்,
அதுக்கப்புறம் துலாம், 3வது மகரம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. காரணம் என்ன? ஃபஸ்ட்டு சனி பகவானே ரொம்ப நல்லா இருக்கார். இவ்வளோ நாள் வரைக்கும் ஏறக்குறைய 7.5 வருஷம் மகரம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய மகரம் அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பிரிவினை அப்படின்றது இருந்துச்சு. பாக பிரிவினையில் வந்து பாருங்கள், நான் தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே செஞ்சேன். மூத்த மக இருந்தாலும் மொத்தம் இல்லாமல் எங்களுக்கு இவ்வளோண்டு கொடுத்துட்டு மீதி பேரில் இவ்வளோ எடுத்துகிட்டு எங்களை அப்படியே க்ளீனாக ஒன்றும் இல்லாமல் துரத்தி விட்டாங்க. இப்படி சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கோம். வேலை செய்கிற இடத்துல செய்யாத தப்புக்கு நான் தான் வந்து காரணம் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க. என்னை கேவலப்படுத்தினாங்க. சொசைட்டியில் நான் கேவலப்பட்டேன். வேலையை விட்டு ஒரே நாள் தூக்கப்பட்டாங்க. பிள்ளைங்களால் பெருத்த அவமானத்துக்கு ஆளான. எல்லாமே போச்சு. கடைசியாக ஆரோக்கியமாக இருந்துச்சு, அதுவும் போச்சு. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம் அப்படின்னு சொன்ன எத்தனையோ மகரம் கவலைப்படாதீங்க. நமக்கும் நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க. அந்த காலம் இப்போ வந்துடுச்சு. உங்கள் ராசியாதிபனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்ய போகிறோம். எங்கள் ராசியாதிபன் தான் எங்களை வச்சு செஞ்சாங்க. கரெக்டு தான். சனிக்கு பாரபட்சம் அப்படின்றது கிடையாது. அதனால தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். புரியுதுங்களா? சரி, அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் பாவம் சகாய சனியாக வரார். சகாய சனி அப்படின்போது ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் அப்படின்றது சனி பகவான் செய்ய போகிறார். சகாயம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் தான் செய்வாரா? இல்லைங்க, எது உங்களுக்கு முக்கியமான விஷயமோ அதுவும் செய்வார். எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சகாயம் அப்படின்ட்டு சனி செய்ய போகிறார். சனி கொடுக்க எவர் தடுப்பார்? ஆக சனி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாரு, உங்களுக்கு சகாயம் அப்படின்ட்டு செய்ய போகிறார். அப்போ நம்ம பெருசாக மற்றவங்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. எதெல்லாம் உங்கள் கிட்டேருந்து பிடுங்கணும் அத்தனையும் கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. எது கொடுத்தா ரொம்ப சட்டுன்னு நீங்கள் ரிலீவ் ஆகிடுவீங்க அதையும் கொடுத்துருவோம், டோன்ட் வரி. அதுக்கப்புறம் ராகு 2ஆம் பாவம். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசு நடமாட்டம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் காசு வந்துச்சுன்னா மீதி வந்து பார்த்திங்கன்னா கொசுறு மாதிரி தான், கொத்தமல்லி கறிவேப்பிலை மாதிரி தான். நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே வந்துடும். காசு ஒன்று இல்லைன்னா எதுவுமே இருக்கிறது இல்லை இப்போ காலகட்டத்தில், இல்லைங்களா? அப்போ காசு நடமாட்டம் அப்படின்றது நிறைய இருக்கும். அதில் பெருசாக எந்த டவுட்டும் இல்லை. 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ திடீர் தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். 12ஆம் மாதம் வரைக்கும் இது எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னா 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை இல்லாததுனால குடும்பத்தில் வந்து காசு நடமாட்டம் எல்லாம் இருந்தாலும் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4 பேரும் ஒருத்தவங்க கிட்ட ஆதாயம் கருதி தான் பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எஃபியில் சேட் பண்ணிகிட்ருப்பார், இல்லை எஃபி பார்த்துட்ருப்பார். அம்மா இன்ஸ்டா ரீல் பார்த்துட்ருப்பாங்க. குழந்தை தோரா பூஜி பார்த்துட்ருக்கோம். இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே ஃபோனோட தான் வாழறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குடும்பத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க உண்டு அப்படின்னு இருப்பாங்களே தவிர அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. இந்த காலகட்டத்தில் அதுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ அதை பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. ஆக இந்த குடும்பத்தில் இந்த அந்யோன்யமின்மை அப்படின்றது தொடரும். ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்க ஆதாயம் கருதி பழகிற மாதிரி இருக்குமே தவிர அன்பு அப்படின்றது மேலோங்காது. ராகு தன்னிச்சையாக அந்த அந்யோன்யம் அப்படின்றத கெடுப்பான். ரொம்ப சிம்பிள். அது எல்லா இடத்துலையும் நடக்குது தான், பெருசாக யோசிக்க வேண்டாம். சரி, அதுக்கப்புறம் கேது 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்தில் கேது. நிறைய மகராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. ஹிடன் ரிலேஷன்ஷிப், ஹிடன் சீக்ரசிஸ், மறைமுக உறவு முறை அப்படின்னு வந்துச்சு. அது நம்ம கழுத்தை சுற்றின பாம்பு மாதிரி விடாத நம்ம கூடவே இருக்குது. என்னம்மா காலை சுற்றின பாம்புன்னு சொல்லுவாங்களே, காலை சுற்றினாலும் சரி, காலை சுற்றினா கூட நம்ம உதவி விட்டால் போகிறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. கழுத்து சுற்றினா என்ன பண்ண முடியும்? கையில் எடுத்து பிச்சு போட்டாலும் போகாத மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி மாட்டிக்கிற மகரமாக இருந்தாலும் இப்போ உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு கேப் அப்படின்றது வரும், ஒரு அந்யோன்யமின்மை அப்படின்றது வரும். எங்களுக்கு அப்படிலாம் இல்லையேம்மா. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள் இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த அந்யோன்யமின்மை அப்படின்றது நல்லதோ, ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் விஷயம். சரி, அது உங்களை விட்டு விலகிறதுக்கான காலகட்டம் அப்படின்லாம். அதே மாதிரி பாருங்கள், பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா அதில் உங்களோட கவனம் அப்படின்றது தேவை. உங்களோட ஒரு பராமரிப்பு அப்படின்றது வேணும். இல்லைன்னா வீண் வம்பு, வாதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸு அப்படின்னா நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆக உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள், பராமரிப்பு அப்படின்ட்டு செய்யுங்க. ஏன்னா இப்போல்லாம் ப்ராப்பர்ட்டியை வந்து ஆட்டை போட்டுறதுக்குன்னே ஏகப்பட்ட கூட்டங்கள் அங்கங்கே இருக்குது. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் இவ்வளோ தான், பெரிய லெவலில் இல்லை. இருந்தாலும் அதை நாங்கள் சொல்கிறோம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னு. சரி, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் மாதம் வரைக்கும் ரோக குருவாக இருக்கார். கடன்லேருந்து விமோச்சனம், நோயிலேருந்து விமோச்சனம், எதிகளே இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். சாலிடாக கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்கள் கலத்திர ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார்.
கலத்திர குருவாக இருக்கார். அப்போ நிறைய மகர ராசி என்பர்கள், இளம் வயசு மகர ராசி என்பர்கள் அப்படின்னா திருமண பிராப்தம் அப்படின்றது வரும். நிறைய பேருக்கு லவ் வரலாம், ரிலேஷன்ஷிப் வரலாம், குரு அதெல்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் பெருசாக கெடுக்க மாட்டாருமா. அதே மாதிரி பாருங்கள், ஆல்ரெடி திருமணம் ஆச்சு, 7 நாட்டு சனியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, இப்போ 2வது திருமண பிராப்தம் அப்படின்றது உண்டு. 7 நாட்டு சனியில் நாங்கள் ஒரே வீட்டில் தாங்க இருக்கோம், அவங்க வந்து குழந்தைங்களுக்காக ஒரே வீட்டில் இருக்கோம், பெருசாக எங்களுக்குள்ள அந்யோன்யன்றதில்லை. இந்த காலகட்டம் 4 பேர் சொல்லுவாங்க, அட என்னப்பா குழந்தைங்களுக்காக நாங்கள் திருப்பி ஏன் வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது, திருப்பி நீங்கள் 2 பேரும் ஏன் ஒன்றா ஒரே வீட்டில் வாழறது, கணவன் மனைவியாக வாழக்கூடாது, வேறு வேறு வீட்டில் இருக்கிறது ஒரே வீட்டில் வாழக்கூடாது. இப்படி நிறைய பேர் மத்தியஸ்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பண்ணி நம்மளை இணைச்சி வைக்கக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் டிவோர்ஸ்ட் ஆகலைங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அன்பு அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய மகராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியும் போது தொழிலை இழுத்து மூடிட்டு இருந்தாலும் இப்போ திருப்பி தொழில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொடங்கிறதுக்கு அதில் இன்வெஸ்டர் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, நல்ல இன்வெஸ்டர் வர்றதுக்கான பிராப்தம். ஆக இத்தனை நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா, கண்டிப்பாக நீங்கள் மகரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா பரமேஸ்வரன்மா. சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு ஈடு இணை சிவனே தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நமக்கு எப்படி ஈசன் கடவுளோ அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்கும் ஈசன் தான் கடவுள். ஆக யார் ஒருத்தர் சிவபிரான வழிபாடு பண்ணுறாங்களோ சனியினோட கைகள் அவங்க குடும்பியை பிடிக்கிறதுக்கு இருக்காதே தவிர ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஆக எப்பயுமே சிவ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மேன்மை தரும். ஆக எப்பயுமே சிவ வழிபாடு பண்ணிக்கோங்க. என்றைக்குமா வழிபாடு பண்ணோம், ஈசனை வழிபாடு பண்ணுறதுக்கு நாள் என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, என்றைக்குனாலும் வழிபாடு பண்ணலாம். புரியுதுங்களா? வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளோம்மா பர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னா 99% கொடுப்போம்மா. வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும், யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை, நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசன் மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம். புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும், புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றது இருக்கும், உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடிகிறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை, அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம், இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும்
இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தானம்மா செய்யுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? மகர ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய 7ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறார் இந்த பராபவ வருடத்துல. இதனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7.5 சனியினால நிறைய உறவுகளை இழந்திருப்பாங்க, நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க. மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை அலுவலகத்துல நிறைந்த அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலை அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள், வருடம் ஆரம்பிக்கும் போதே சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சுயமாக சம்பாதித்த சொத்துக்களையே அடமானம் வைக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் வந்திருக்கும். அந்த அடமானத்துக்கு வச்சு எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்ற நேரத்துல அது ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு தருணமும் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை சுழற்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். இந்த சுழற்சி மாற்றத்தினால நீங்க இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இதுல மகர ராசி என்பவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தருணம் என்ன அப்படின்னா, இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு மேல உங்களுடைய ராசியின் மீது ராகு பகவான் பயணிக்க போறார். கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், எதையாவது கண்டு பயந்து நீங்க முடிவெடுக்க முடியாமல் ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. அதனால அந்த குழப்ப சூழ்நிலைக்கு நல்ல ஒரு தெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தியான பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். அதே மாதிரி அதிகாலையில அதிகமா எந்திரிக்கணும். ஒரு 5 மணிக்கு குறையாமல் நீங்க எந்திரிக்கணும். அந்த 5 மணி விழிப்பு அப்படின்றது உங்களுடைய டோட்டல் லைஃப அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஒரு லைஃப் ஸ்ட்ரென்த், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில ஒரு வீக்கா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும் போது ரொம்ப எஃபெக்டிவா ஒரு எனர்ஜியோட வழிபட வேண்டிய ஒரு எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ராகு சந்திரன் மீது பயணிக்கும் போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிடேஷன் போன்ற சில விஷயங்களை அப்ரோச் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ராகு உங்களுடைய தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதெல்லாம் இல்லாம சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு ரொம்ப லேட்டா எந்திரிச்சுக்கிட்டு அதே மாதிரி வீட்டுல விளக்கு ஏத்தாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதனால நிறைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டை சச்சரவுகள், வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி, இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் கடிந்து பேசக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாமே சந்திரன் ராகு கொடுத்துரும். ஒன்னா பிரிவினையை கொடுக்கும், எல்லாம் ரொம்ப தெய்வ அங்கீகாரத்தை கொடுத்துரும். அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை லைஃப்ல கொடுக்கறதுக்கும் அந்த ராகு பகவான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உத்வேகமாக செயல்பட போறாரு. அதனால இந்த வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய எது செய்யறீங்களோ இல்லையோ தியான பயிற்சிகளே செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துலயும் அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று போவார். அதனால இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருடத்திற்கு முன்னாடி முடியறதுக்கு முன்னாடி, அதாவது ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கறது, நீங்க போய் யாருக்கிட்டையாவது கடன் கேட்கறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதனால சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள்னால சில பாதிப்புகள், அதாவது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம அவங்களே ஒரு முடிவெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டைம். இதனால
இதனால உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள், என்னடா இது நம்ம பேச்ச நம்ம குழந்தைகளே கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அதனால குழந்தைகளை நீங்க திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க உங்க மனநிலையை மாத்திக்கணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இருக்கும். ஏன்னா குழந்தைகள் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு அவங்களே அதுல இருந்து வெளியிலயும் வந்துருவாங்க. அதனால அவர்களை பத்தி ரொம்ப நீங்க யோசிச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரு மென்டல் ஃபிட்னஸை நீங்க குறைச்சிக்காம அவங்க எந்த வழியில அவங்க நீங்க சொல்லுங்க, அறிவுரை கூறுங்க. அதுக்காக அறிவுரை இல்லாம இருக்கவும் முடியாது. அறிவுரை பண்ணுங்க. இப் சப்போஸ் அவங்க கேட்கல அப்படின்னா அந்த ஒரு இடத்துல அந்த தெய்வ பலத்தை பக்கத்துல கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெய்வ பலத்தை பக்கத்துல கொடுக்குறீங்களோ அந்த குழந்தைகள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இடமாற்றம் இருக்கு இந்த காலகட்டத்துல. பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா 10 வருடமாக வேலை செய்திருந்த நபர்கள் கூட இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி வெளியில போயிடுவாங்க. மேடம் பயமுறுத்தாதீங்க, நாங்களே இப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம், இந்த வேலை நிலைக்குமா நிலைத்திருக்காது. கண்டிப்பா பயப்படாதீங்க. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேலை இடமாற்றம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொடுக்க போகுது. இதனால நிறைய ஒரு சேஞ்சஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த வேலையில இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணிக்க போறீங்க. அந்த வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்க போறீங்க. அந்த வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது, ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்க போகுது, குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளை மேம்படுத்த போகுது, இப்படி எல்லாம் சொல்லலாம். இந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா பலவிதமான ஒரு விஷயங்கள்லயும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகி அதுல நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு போராட்டம் அப்படின்றது கொஞ்சம் அப்படி எஃபெக்டிவா இருக்கும். அந்த போராட்டத்தினால அடுத்து வெற்றி பெறது, அந்த வெற்றி பெறதுனால ஒரு நல்ல நேம் ஃபேம் வர்றது, குடும்பத்துக்காக நல்லா உழைக்கிறது, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது. இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துல இருந்த நபர்களே உங்களை ஒரு தூசுக்கு கூட மதிச்சிருக்க மாட்டாங்க, அவர்களே உங்களை எடுத்தறிஞ்சு பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மறந்து நீங்க அந்த குடும்பத்துக்காக உழைக்கும் போது கண்டிப்பாக இந்த மகர ராசி பெண்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நன்மைகளும் வளர்ச்சிகளும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். நினைத்த வரன் ஒரு வரன் அமையிறது அப்படின்றது யாருக்குமே ஒரு சாதகமாக இருக்காது. ஆனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டு நினைத்த வரனை கிடைப்பதற்குண்டான ஒரு புதிய யோகத்தை கொடுக்க போகுது. நீங்க என்ன வரன் நினைக்கிறீங்களோ அந்த வரன் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.